ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 26/5/2025। मीठे बच्चे, तुम्हें संक बहुत अच्छा करना है। बुरे संक का रंग लगा तो गिर पड़ेंगे। कुसंक बुद्धि को तुच्छ बना देता है। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும். கெட்ட தொடர்பினுடைய சாயல் ஏற்பட்டு விட்டது என்றால் விழுந்து விடுவீர்கள். கெட்ட தொடர்பு புத்தியை துச்ச புத்தியாக ஆக்கிவிடும், அதாவது கீழான புத்தியாக ஆக்கிவிடும். பிரश्न, अभी तुम बच्चों को कौन सी उछल आनी चाहिए? கேள்வி, இப்போது குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஊக்கம் உற்சாகம் ஏற்பட வேண்டும்? उत्तर, तुम्हें उछल आनी चाहिए कि गांव-गांव में जाकर सर्विस करें। तुम्हारे पास जो कुछ है वो सेवा अर्थ है। बाबा बच्चों को राय देते हैं, बच्चे इस पुरानी दुनिया से अपना पल्लव आज़ाद करो। பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, உங்களுக்கு அந்த ஒரு ஊக்கம் உற்சாகம் ஈடுபாடு இருக்கணும். கிராமமாக சென்று சேவா பண்ணணும். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே சேவைக்காக தான் இருக்கிறது. அதனால் பாபா குழந்தைகளுக்கு வழி சொல்கிறார். குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களுடைய நங்கூரத்தை எடுத்துருங்க. எந்த ஒரு பொருட்கள் மேலேயும் அட்டாச்மெண்ட் பற்று வைக்காதீங்க. இன்சே தில் நஹி லகாவும், இந்த பழைய உலகத்தினுடைய எந்த பொருட்கள் மேலேயும் உள்ளத்தையும் மாட்ட வைக்காதீர்கள். கீத் பாப் கி துனியா சே, பாடல் இந்த பாவமான உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. पाप आत्माओं की दुनिया और पुण्य आत्माओं की दुनिया, नाम आत्माओं का ही रखा जाता है। अभी यहाँ दुख है तब पुकारते हैं। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. பாவ ஆத்மாக்களினுடைய உலகம் மற்றும் புண்ணிய ஆத்மாக்களினுடைய உலகம் என்று சொல்லப்படுது. அப்போ உலகத்துக்கு பேரே என்ன வச்சுருக்கிறாங்க? ஆத்மாக்களினுடைய உலகம். பாவ ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகம், புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகம்னு ஆத்மாவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ இந்த உலகத்தில் துக்கம் அதிகமாயிடுதோ அப்போ தான் பரமாத்மா எல்லாருமே கூப்பிடுறாங்க. पुण्य आत्मा की दुनिया में पुकारते नहीं कि कहाँ ले चलो। तुम बच्चे समझते कोई पंडित व सन्यासी शास्त्रवादी आदि नहीं सुनाते हैं। புண்ணிய ஆத்மாக்களினுடைய உலகத்தில் இருக்கும்போது எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கடவுளை யாரும் கூப்பிடுறதே கிடையாது. இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம், எந்த ஒரு பண்டிதர்களோ சன்னியாசிகளோ சாஸ்திரவாதிகளோ நமக்கு இந்த ஞானத்தை சொல்லலை. பாபா ஸ்வயம் சொல்கிறார், मैं ये ज्ञान नहीं जानता था। रामायण आदि शास्त्र तो ढेर पढ़ते थे, बाकी ये हम ज्ञान हम तुमको सुनाते हैं। இந்த பிரம்மா பாபா கூட என்ன சொல்கிறார், என்கிட்ட முதலெல்லாம் இந்த ஞானம் கிடையாது. ராமாயணம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் தான் நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். இப்போது பாபா இந்த ஞானத்தை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் ஷிவ் பாபா தான். அவர் தான் நமக்கு ஒபீடியன்ட் தந்தையாக இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். அவர் நம் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். பாப் கடி கடி कहते हैं, बच्चे अच्छी रीति पढ़ो, इसमें गफलत नहीं करो, कुसंक में नहीं फंसो. பாபா திரும்ப திரும்ப சொல்கிறார், குழந்தைகளே, நல்ல முறையில் படிங்கள், இதில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள், கெட்ட தொடர்பில் சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது. இல்லை என்றால் புத்தி துச்ச புத்தியாக, அதாவது ரொம்ப கீழான புத்தியாக ஆகிவிடும். एक होता है रियल लव, दूसरी होता है आर्टिफिशियल लव। रियल लव बाप से तब हो जब अपने को आत्मा समझें. பாபா சொல்கிறாங்க, அன்புல கூட 2 விதமான அன்பு இருக்குது. உண்மையான அன்புன்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் லவ், செயற்கையான அன்புன்னு இருக்கிறது. ஆனால் உண்மையான அன்பு எப்போ பாபா மேலே இணைக்கப்பட முடியும்? எப்போ நாம் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய உண்மையான அன்பு பாபாவோட இணைக்கப்படுது. तुम बच्चों की इस दुनिया में आर्टिफिशियल लव है. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் செயற்கையான அன்பு தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் அழியக்கூடியதாக இருக்கிறது. सर्विस करने वाले कभी भूख नहीं मर सकते, तो सर्विस का बच्चों का शौक रखना चाहिए. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஒருபோதும் பசியில் சாகவே முடியாது.
ஆகையினால குழந்தைகளுக்கு சேவைக்கான ஆர்வம் கண்டிப்பாக வேணும். துமாரி ஈஸ்வரிய மிஷன் ஹே படி சஹஜ். இது நம்முடைய ஈஸ்வரிய மிஷன் ரொம்ப சஹஜமானது. बाबा சொல்கிறாங்க मैं और कोई तकलीफ नहीं देता हूँ. एक तो बाजार की चीची गंदी चीज़ें ना खाओ और मामे हम याद करो. பாபா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. ஒன்று பஜாரில் கடை தெருவில் விற்கக்கூடிய அழுக்கான சீச்சியான பொருட்கள்லாம் சாப்பிடாதீங்க. மனதால் என் ஒருத்தரை நினைவு செய்யுங்கள். மற்றபடி பாபா வேறு எந்த விதமான கஷ்டங்களையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கல. सर्विस के लिए आपस में मिलकर साथी बना लेना चाहिए. சேவைக்காக ஒருத்தருக்கொருத்தர் सहयोगिயாக साथिயாக ஆகிக்கங்க. माताओं को भी निकलना चाहिए. इसमें डरने की कोई बात नहीं. தாய்மார்கள் கூட சேவைக்காக தன்னை தயாராக வச்சுக்கணும். சேவைக்காக புறப்படணும். இதில் பயப்படுறதுக்கான எந்த விஷயங்களும் கிடையாது. जो करेगा सो पाएगा. तुम बच्चे पत्थर बुद्धि से हीरे जैसा बनते हो. பாபா சொல்கிறாங்க யார் செய்கிறாங்களோ அவங்க அடைவாங்க. இப்போ குழந்தைகள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவராக ஆகிட்டுருக்கிறோம். பாபா ஞானத்தின் மூலமாக எல்லாரையும் நேரான புத்தியுடையவராக ஆக்குறாராம். ஆனால் மாயா என்ன பண்ணுதான், மூக்கை பிடிச்சி எல்லாத்தையும் திருப்பி விட்டுடுது, பாபா கிட்டேருந்து திருப்பி விட்டுடுது. தும் बच्चों को संग बड़ा अच्छा करना चाहिए. புரே சங்கு கா ரங் லக்னே சே கிருப்படைங்க. பாபா சொல்கிறார் குழந்தைகள் நல்ல தொடர்பில் இருக்கணும். கெட்ட தொடர்பில் மாட்டிக்கிட்டிங்கன்னா விழுந்து போயிடுவீங்க. பாபா சினிமா பார்க்குறது கூட தடை பண்ணியிருக்கிறாரு. ஜிஸ்கோ பயாஸ்கோப் கி ஆதத் படிஹே ஓ பதித் பண்ணே பிகர் ரேனே சக்தே. யாருக்கு சினிமா பார்க்குறதுக்கான பழக்கம் உருவாயிடுது, அவங்க தூய்மையற்றவங்களா ஆகாமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு இன்னைக்கு உலகத்தினுடைய சினிமா எல்லாமே டர்ட்டி ஆயிடுச்சுங்கிறார் பாபா. அழுக்கானதாக கெட்டதாக ஆகிடுச்சு. पहले शुभ काम करके आओ, इसमें ही तुम्हारा कल्याण है. कोई देगदारी को याद नहीं करो. पहले 10-15 को रास्ता बताकर फिर बाद में भोजन करना चाहिए. பாபா சொல்கிறாங்க நம்ம முதல்ல சுப காரியம் செய்யணும். எவ்வளோ நம்ம சுப காரியங்கள் செய்கிறோம் அதில் நமக்கு நன்மை இருக்கிறது. பாபா சொல்கிறார் தூய்மையற்ற உலகம், எந்த தேகதாரிகளையும் நாம் நினைக்க வேணாம். யாருக்காவது பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்கிறார் பாபா. அந்த அளவுக்கு நாம் சேவைக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கணும். मैं तुम्हारा बेहद का बाबा हूँ, राजयोग सिखलाने आया हूँ. तो क्या तुम श्रीमत पर नहीं चलेंगे? फिर तो बहुत घाटा बढ़ जाएगा. பாபா சொல்கிறார் நான் உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாவாக இருக்கிறேன். ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அப்போ நான் காட்டக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்க மாட்டிங்களா? பாபா உயர்ந்த வழியை காட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட லாபத்தை நாம் அடைய முடியும். अच्छा, धारणेக்காக इस दुनिया को जो कुछ है उसे भूलना है. बाप समान ओबीडियंट बन सर्विस करनी है. இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை மறக்க வேண்டும். பாபாவுக்கு சமான் ஒபீடியன்ட் ஆகி சேவை செய்ய வேண்டும். சப்கோ பாபா கா பரிச்சய தேனா ஹை. அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். सेकंड पॉइंट, इस पतित दुनिया में अपने आप को कुसंग से बचाना है. बाजार का गंदा भोजन नहीं खाना, பயாஸ்கோப் नहीं देखना है. இந்த தூய்மையற்ற உலகத்தில் தன்னைத்தானே கெட்ட தொடர்புகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கடைத்தெருவில் இருக்கக்கூடிய கெட்ட கீழான உணவுகளை சாப்பிட வேண்டாம். சினிமா பார்க்க வேண்டாம். वरदान, त्रिकालदर्शी स्टेज द्वारा व्यर्थ का खाता समाप्त करने वाले सदा सफलता मूर्ति भव. வரதானம், திரிகாலதர்ஷி என்ற நிலையின் மூலமாக வீணான கணக்குகளை சமாப்தி செய்யக்கூடிய சதா வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள். त्रिकालदर्शी स्टेज पर स्थित होना अर्थात हर संकल्प, बोल व कर्म करने के पहले चेक करना कि ये व्यर्थ है या समर्थ है. திரிகாலதர்ஷி என்ற ஸ்டேஜில் நிலைத்திருப்பது என்றாலே ஒவ்வொரு எண்ணங்கள், வார்த்தை மற்றும் செயலை செய்வதற்கு முதல்ல செக் பண்ணணும். நான் செய்கிறது வேஸ்டா இல்லை பெஸ்ட்டான்னு செக் பண்ணி பாருங்கள்.
व्यर्थ 1 सेकंड में पदमों का नुकसान करता है, समर्थ 1 सेकंड में पदमों की कमाई करता है. வேஸ்ட் என்பது, வீணானது என்பது ஒரு செகண்டில் பல கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதுவே சக்திசாலியானது, பெஸ்ட்டு, நல்ல விஷயங்கள் என்றால் ஒரு செகண்டில் பல கோடி மடங்கு வருமானத்தையும் கொடுக்கும். அதனால் ஒரு செகண்டில் வேஸ்ட்டை நம்ம அழிக்கும் பொழுது நஷ்டத்திலிருந்து நாம் விடுபட முடியும். जिससे ही कोई कमाई की छिप जाती है, इसलिए एक कालदर्शी हो कर्म करने के बजाय त्रिकालदर्शी स्थिति पर स्थित होकर करो तो व्यर्थ समाप्त हो जाएगा और सदा सफलता मूर्ति बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, அப்போ வேஸ்ட்டுங்கிறது பல மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். ஆகையினால ஒரு காலதர்ஷியாக இருப்பதற்கு பதிலாக 3 காலங்களையும் உணர்ந்தவர், தெரிந்தவர் என்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து வேஸ்ட்டை அழித்து விடுங்கள். அப்பொழுது சதா காலத்திற்கும் வெற்றி மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் मान शान और साधनों का त्याग की महान त्याग है. ஸ்லோகன் மரியாதை, புகழ், பெருமைகள் மற்றும் சாதனங்களையும் தியாகம் செய்வதுதான் மகான் தியாகம், மிகப்பெரிய தியாகம். இன்றைய நாளிற்கான அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டியுடைய பர்சனாலிட்டியை தாரணை பண்ணுவதற்காக பாபா சொல்லியிருக்கிறாங்க. जैसे देह और देह की दोनों अलग अलग 2 वस्तुएं हैं, लेकिन अज्ञानवश दोनों को मिला दिया है. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, தேகம் மற்றும் தேஹி, ஆத்மா, இந்த ரெண்டுமே தனித்தனியான 2 விஷயங்கள். சரீரம் வேற, ஆத்மா வேற. ஆனால் அஜ்ஞானத்துக்கு வசமானனால சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றாக்கிட்டாங்க. மேரேக்கோ மே சமஜ்லியா, என்னுடையது அப்படிங்கிறதா சரீரம், ஆனால் அதை நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பேர் அஜ்ஞானம். இந்த ஒரு தவறு ஏற்பட்ட காரணத்தினால எவ்வளோ குழப்பங்கள் பாருங்கள், எவ்வளோ துக்கம், எவ்வளோ அசாந்தி ஏற்பட்டுடுச்சு. அதனால தான் அப்பவித்திரத்தா மற்றும் மறப்பது என்பது நமக்கு சமஸ்காரமாகவே ஆகிடுச்சு. ஆனால் அது பிராமணர்களுடைய தன்மை கிடையாது, சூத்ர தன்மை. இதனால் மேரா என்பது என்னுடையது நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம மாயாவுக்கு வசமாகிடுறோம். அப்புறம் குழப்பத்தில் வந்துடுறோம். அதனால் என்னுடையது என்பது நான் கிடையாது. என்னுடையது வேற, என்னுடையது சரீரமாக இருக்கலாம். ஆனால் நான் யார்? தூய்மையான ஆத்மா என்பதை புரிஞ்சு கொள்ளும்போது தான் மாயாட்டந்து விடுபட முடியும், குழப்பங்கள்லேருந்தும் விடுபட முடியும். ஓம் சாந்தி.